டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான காரக்குழம்பு தான் செய்ய போகிறோம். அதுவும் மல்டிபர்பஸ் காரக்குழம்பு. இது மல்டிபர்பஸ் காரக்குழம்புன்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இந்த காரக்குழம்பு மட்டும் செஞ்சுட்டா போதும். இது கூட நீங்கள் கத்திரிக்காய் போட்டால் கத்திரிக்காய் காரக்குழம்பு, வெண்டைக்காய் போட்டால் வெண்டைக்காய் புளிக்குழம்பு, இந்த மாதிரி நீங்கள் நினச்ச மாதிரி செஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கருவாடை ஊற வச்சு உள்ளே போட்டுட்டோம் அப்படின்னா கருவாட்டு குழம்பு எல்லாமே ரெடி ஆயிரும். நல்ல வித்தியாசமான டேஸ்ட்டில் வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் விரும்புகிற மாதிரி செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு காரக்குழம்பு செஞ்சு கொடுங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதை செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். கொஞ்ச நேரத்திலே செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு வாங்க நம்ம சேர்ந்து பார்க்கலாம். வணக்கம். நீங்கள் நம்ம டீ கடை கிச்சனில் வந்து ஒரு காரக்குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதாவது காரக்குழம்புனா எந்த ஒரு காயையும் போட்டு செய்கிற மாதிரி காரக்குழம்பு தான் பார்க்க போகிறோம். நல்ல அருமையான ஒரு மெத்தடில். இப்போ நம்ம அதுக்கு வந்து இந்த அளவுக்கு தேங்காய் துண்டு இருக்குது. இந்த துண்டை எடுத்து நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி மிக்சி ஜாரில் சேர்த்துக்க போகிறோம். துண்டு துண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நம்ம வந்து ஒரு 2 சுத்து போட்டு எடுத்துக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி ஒரு அரை குறையமாக அரைச்சி எடுத்துட்டு நம்ம இங்கே வந்து சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கோம். ஒரு 20 வெங்காயத்துக்கு மேலே உரிச்சு வச்சுருக்கோம். அதையும் நம்ம இதில் உள்ள சேர்த்துக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 50 கிராமுக்கு மேலே இருக்கும். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துலாம் மிக்சி ஜாரில். சேர்த்துட்டு தக்காளி நம்ம ஒரு சின்னதாக 2 தக்காளி அதையும் நம்ம வெட்டி வச்சுருக்கோம். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், அப்படியே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து வெங்காயம், தக்காளி, தேங்காய் நல்லா ஒரு பேஸ்ட்டாக அந்த அளவுக்கு அரைச்சி வச்சுருக்கோம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம குழம்பு செய்கிறதுக்கு குழம்பு சட்டியை வச்சுட்டு இப்போ 3 டேபிள் ஸ்பூனு எண்ணெய், நம்ம சமையல் எண்ணெய் தான், நம்ம கடலை எண்ணெய் சேர்த்துருக்கோம். நீங்கள் என்ன பிடிக்குமோ அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எண்ணெய் சூடாகிட்டு இருக்கிறத நம்ம தாளிப்பு போட போகிறோம். கடுகு ஒரு அரை டீஸ்பூன் கடுகு, அது நல்லா பொரியட்டும். அடுப்பை வந்து சிம்மிலே வச்சுக்குவோம். ஒரு அரை டீஸ்பூனு உளுந்து நல்லா பொரிஞ்சிக்கிட்டு இருக்கு, நல்லா பொரியட்டும். இப்போ நம்ம இந்த காரக்குழம்பு கொஞ்சம் வந்து எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் தான் நமக்கு அந்த டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக எடுத்து கொடுக்கும். அதனால் கொஞ்சம் கூட இருந்துக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. எண்ணெய் குறைச்சி பிடிக்கிறவங்க ஒரு டேபிள் ஸ்பூனை குறைச்சிக்கலாம். பெரிய வெங்காயம் தான் எடுத்துருக்கோம். ஒரு மீடியம் சைஸு 3 வெங்காயத்தை எடுத்து நல்லா புதுசாக வெட்டி வச்சுருக்கோம். நல்லா நைஸாக இந்த அளவுக்கு கீத்து தான் வெட்டி வச்சுருக்கோம். அதை நம்ம அப்படியேவும் இந்த எண்ணெயில் உதுத்து விட்டுறலாம். அதோட சேர்த்து 3 பச்சை மிளகா அதை கீறி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே போட்டுடலாம். நல்லா வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். ஒரு 2 வத்தலை அதை நல்லா நாளாக கிள்ளி உள்ளே போட்டுடலாம். கருவேப்பிலை 2 கொத்து அதையும் நம்ம உருவிட்டு உள்ளே சேர்த்துடலாம். எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம வெங்காயம் வந்துட்டு இருக்க டயத்தில் இந்த அப்படியே லேசாக வெங்காயத்தை ஒதுக்கிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் போல் வெந்தயம் அப்படி கொஞ்சமாக சேர்த்துருங்க. அதோடு சேர்த்து ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். அதையும் சேர்ந்து நல்லா பொரியட்டும், அந்த சைட்லேயே பொரியட்டும். இப்போ நம்ம வெங்காயம் வந்து நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா பாதிக்கு மேலே சூப்பராக வதங்கிடுச்சு, நல்லா சொதிஞ்சு வதங்கி வந்துருச்சு. இந்த டயத்தில் நம்ம இங்கே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம வெட்டி இதில் சேர்த்துடலாம். இதுவும் சேர்ந்து நல்லா அந்த தக்காளியும் அந்த வெங்காயத்தோடு நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நம்ம தக்காளி வெங்காயம் நல்லா மசிஞ்சு நல்லா வதங்கிருச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. நல்லா வதங்கின பிறகு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த தேங்காய், தக்காளி, இந்த வெங்காயம், இந்த சின்ன வெங்காயம் அந்த தக்காளி இந்த பேஸ்ட் பண்ணும்போது நமக்கு அந்த கிரேவி நல்லா கொஞ்சம் கெட்டியாக கிடைக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் இந்த இடத்துல நம்ம வந்து அதை கொஞ்சம் வெங்காயமும் வெட்டி போட்டிருக்கோம், தக்காளியும் வெட்டி போட்டிருக்கோம், வெங்காயமும் அரைச்சி ஊற்றிருக்கோம், தக்காளியும் அரைச்சி ஊற்றிருக்கோம். இப்போ நம்ம இந்த ஜாரை கழுவி ஒரு அரை டம்ளர் போல் தண்ணி ஊற்றி ஜாரை கழுவிட்டு நம்ம இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. இதை நல்லா கிண்டி கொடுத்துருங்க. அந்த பேஸ்ட்டை நல்லா ஊற்றிட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ கிட்டத்தட்ட நமக்கு நல்ல ஒரு கெட்டியாக கிடச்சிருக்கும். நல்லா கொஞ்சம் வேகணும். வெந்த பிறகு நம்ம எவ்வளோ தண்ணி வேணுமோ மசாலாலாம் சேர்த்து தேவையை தக்கன தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா நம்ம அந்த பேஸ்டெல்லாம் ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வேகட்டும், கலந்து விடுங்க. நல்லா வேகட்டும். நமக்கு பார்த்தாலே தெரியும், அப்படியே நல்லா திக்காக ஒரு கெட்டி குழம்பு மாதிரி இருக்கும். இதில் நம்ம இந்த சேர்மானம் நிறைய சேர்க்க வேண்டியிருக்கு. இப்போ நம்ம இந்த குழம்புக்கு தேவையான உப்பு ஒரே ஒரு டீஸ்பூன் நிறைய சேர்த்துருக்கேன். அது நம்ம பார்த்துட்டு அப்புறம் தேவைன்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு, மிளகுத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு, ஜீரகத்தூள் 1 டீஸ்பூனு நிறையா, மல்லித்தூள் ஒரு 2 டீஸ்பூன் நிறையா. இப்போ வந்து காரத்துக்கு தனி மிளகாத்தூள் 1 ஒரு 1/2 டீஸ்பூனு, ஏன்னா ஏற்கனவே நம்ம பச்சை மிளகா 3 சேர்த்துருக்கோம், அதை ஈக்குவல் பண்ணி கணக்கு பண்ணி போட்டுக்கலாம். போட்டு இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒரு தடவை கலந்து விட்டுறலாம்.
நல்லா மீடியம்லேயே வச்சுக்கோங்க. மீடியம்லேயே வச்சுட்டு இந்த மசாலாவையும் அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து மல்லிப்பொடி, சீரகப்பொடி, நம்ம வத்தல் பொடி போட்டிருக்கோம். இப்போ இதெல்லாம் போடாமல் அந்த வீட்டில் இருக்கிற மசால் பொடி மட்டும் நீங்கள் போடணும்னா போட்டுக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இந்த இடத்துல சேர்த்துக்கலாம். ஒரே இதாக சேர்க்கணும்னா சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இதில் நல்லா கலந்து விட்டுருங்க. அது லேசாக அந்த மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகி ஒரு 1 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும், லேசாக வேகட்டும். இப்போ நம்ம மசாலா எல்லாம் போட்டு நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து லைட்டாக அந்த எண்ணெயெல்லாம் லைட்டாக பிரிஞ்சு வரும். இப்போ இந்த சமயத்தில் இப்போ 2 நிமிஷம் ஆச்சு, மசாலா வந்து 2 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம புளி சின்னதாக, அதாவது ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி இருந்தால் போதும். அதை லேசாக முன்னக்கூடிய ஊற வச்சு வச்சுருங்க. ஊற வச்சுட்டு நல்லா கரைச்சிட்டு இந்த இடத்துல சேர்த்துடலாம். புளி வந்து கொஞ்சமாக இருந்தாலே போதும். ஏன்னா நம்ம தக்காளி கொஞ்சம் எக்ஸஸாக சேர்த்துருக்கோம். அதனால் புளியோட அளவு வந்து கொஞ்சம் பார்த்து கணிசமாக குறைச்சே போட்டுக்கோங்க. லேசாக ஒரு தடவை கரைச்சிட்டு சேர்த்தாலே போதும். நம்ம கரைச்சிட்டு அவ்வளோதான், தண்ணி இதில் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா புளி கரைசல் உள்ள ஊற்றி நல்லா ஒரு தடவை கிண்டி கொடுத்துருங்க. இதுக்கு தேவையான தண்ணி ஒரு 3/4 லிட்டர்லேருந்து 1 லிட்டர் வரைக்கும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு 3/4 லிட்டர் போல் சேர்க்குறோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா இந்த குழம்பு கொதிக்க விடலாம். இப்போ நம்ம இந்த இடத்துல உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. இப்போ நம்ம போட்ட காரம் உப்பு எல்லாம் நமக்கு கரெக்டாக இருக்குது, எதுவும் தேவைப்படலை. இப்போ நல்லா ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்கட்டும். இப்போ நமக்கு குழம்பு நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா சூப்பராக கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ நம்ம குழம்பு வந்து நல்லா திக்காக அந்த அளவுக்கு வந்துருச்சு. இப்போ இந்த குழம்பு வந்து நம்ம மல்டிபர்பஸ் குழம்பு மாதிரி தான். அதாவது எப்படின்னா, இப்போ கத்திரிக்காயை நல்லா வதக்கிட்டு இதில் போட்டோம்னா கத்திரிக்காய் குழம்பு, கத்திரிக்காய் காரக்குழம்பு. வெண்டைக்காயை வதக்கி இந்த இடத்துல சேர்த்துட்டோம்னா வெண்டைக்காய் காரக்குழம்பு. அதே இது அப்பளப்பு, நம்ம மோதிர அப்பளத்தை எடுத்து நல்லா பொரிச்சிட்டு எண்ணெயில் பொரிச்சிட்டு அதில் நொறுக்கி உள்ளே போட்டோம்னா அது அப்பளப்பு குழம்பு. இப்படி கருவாடை எடுத்து நல்லா அலசிட்டு அந்த கருவாடை எடுத்து நம்ம இந்த சமயத்தில் கொதிச்சிட்டு இருக்க டயத்தில் போட்டு ரெடி பண்ணிட்டோம்னா அது கருவாட்டு குழம்பு. இப்படி என்னென்ன நமக்கு காய்கறி வேணுமோ அது அந்த டயத்தில் நம்ம இதில் போட்டோம்னா அந்த குழம்பா நமக்கு மாறிடும். அந்த கடைசியாக நம்ம மல்லி இலையை கொஞ்சமாக பிச்சுட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நமக்கு குழம்பு சூப்பராக தயாராகிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அப்படியே எடுத்து பரவலாக ஊற்றுங்க, நல்லா குளிர ஊற்றுங்க. இல்லை மல்லித்தூள் தான் அரைச்சிருக்காங்க. சைட் டிஷ் நம்ம எதுனாலும் வச்சுக்கலாம். ஒரு நல்லா திக்கா நல்லா அப்படி போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது இன்னைக்கு நல்ல ஒரு காரசாரமான ஒரு காரக்குழம்பு, அதாவது எம்டி குழம்பு, நல்லா அருமையா இருக்கு. சாப்பிட்டு பார்த்து நல்லா செம்மையா இருக்கு. அது நல்லா ஒரு சாதத்தோட போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிடும்போது நீங்க ஒரு கத்திரிக்காய் வதக்கி உள்ள போட்டாலும் சரி, வெண்டைக்காய் வதக்கி உள்ள போட்டாலும் சரி, கருவாடு என்ன வேணுமோ புளிக்குழம்பு சார்ந்து என்ன குழம்பு காரக்குழம்பு சொன்ன காய்கறி உள்ள போட்டு நம்ம அந்த குழம்பு கொதிக்கும் போது வதக்கி உள்ள போட்டோம்னா செம்மையா ஒரு சூப்பரான ஒரு எம்டி குழம்பு ரெடியா இருக்கு. இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.